காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஃபிஎஸ் தான் காய்ஸ் விளையாட போகிறோம். செம்மையான கேம் காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா சூப்பர்பான கேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கணும் கண்ணை வச்சுட்டு. இதில் நம்மக்கிட்ட கத்தி கூட இருக்குது. இதோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி விளையாடிக்கலாம். சூப்பர். மொபைலில் வந்து இந்த மாதிரி இருக்கும். லேப்டாப்பில் மவுஸ் கூட கனெக்ட் பண்ணி விளையாடும் போது இந்த மவுஸ் மேலே கீழே தட்டுறது இருக்கும்ல, அது மேலே கீழே தள்ளினீங்கன்னா அந்த கத்தி வரும், நைஃப் வரும். மேலே தள்ளினீங்கன்னா இது வரும். ஆனால் நீங்கள் கேம் உள்ள வரும்போது வந்து உங்கள் கையில் கன்று தான் கொடுத்துருப்பாங்க. இது வரும் சப்ப மேட்ரு. சே, எங்கேயோ பார்த்துட்டு என்ன அடிக்கிறாங்க, எங்கேயோ பார்த்துட்டு என்ன அடிக்கிறான், எங்கேயோ பார்க்குறான்னு நினச்சிட்டு போனால் இந்த மாதிரி தான் அடிச்சிருவானுங்க. இந்த பாருங்க, மேலே பார்க்குற மாதிரி தானே இருக்குது. நீங்களே நல்லா யூஸ் பண்ணுங்க. மேலே பார்க்குற மாதிரி தானே இருக்குது. யாரோ கீழே இருக்காங்க. இந்த பாருங்க, சைலண்ட்டாக போகிறேன், சைலண்ட்டாக தான் போகிறேன். எந்த சவுண்டுமே நான் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரில, ஆனால் அவன் மேலே தான் நின்று. சகாஷ் என்ன ஆச்சுன்னே தெரில, கிளிச்சா என்னதுன்னு தெரில, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது. இப்போ வந்துடும் காய்ஸ். சரி காய்ஸ், யாரு காய்ஸ் சொன்னுங்க, சரியான ரகட் பஸ்ஸாக இருக்கானுங்க. போடு எப்படி எடுத்தோடனே 5 கில்லு கேமில் வந்த உடனே. நம்ம தான் இந்த கேமோட ஃபுல்லு போயிடும் காய்ஸ். பின்னாடி இருந்து வச்சிட்டானுங்க. இருங்க மேலே போயிட்டு காய்ஸ், மேலே பார்க்குற மாதிரியே இருக்கான், நான் கீழே தான் அடிக்கிறானுங்க. எல்லா கேம்லுமே எனக்கு இந்த மாதிரி தான். அது இல்லை, அது கிளிச்சா எனக்கு தான் அந்த மாதிரி ஆகுதா இல்லை மூஞ்சியே அப்படிதானான்னு தெரியல. அதுக்குள்ளே ரவுண்டு முடிஞ்சிச்சு. போடு காய்ஸ், 7வது பிளேஸில் இருக்கோம். 3rd பிளேஸில் தான் காய்ஸ் இருக்கோம். ஃபஸ்ட்டு யார் காய்ஸ் அவன் 31 இதில் எது சே போச்சு காய்ஸ். வேறு வந்துச்சு. வேறு எது ஓட்ஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் வரும். இதோ இதான் வந்துருக்கு. இது கொஞ்சம் மொக்க. காய்ஸ், இந்த ஹெட்செட் மட்டும் ஒருத்தன் அடிக்கிறான்ல, யாருன்னே தெரில, போட்டு அடின்னு அடிக்கிறான் எல்லாரும். இருங்க ஷேரிங்க ஒருத்தர் இருக்காரு. சைலண்ட்டாக போயிட்டு பட்டுன்னு அடிக்கணும். சத்தம் போட்டனா கைஸ், யார் கைஸ் நாளையே நிற்கிறாங்க. ஏய் இதோ நிற்கிறேன். இல்லை பாரு கைஸ், இந்த பொண்ணு யார் கைஸ் பட்டுன்னு வந்துச்சுட்டா. பொண்ணை பார்க்கவே இல்லை நான். எங்கே இருக்கானு நான் பார்க்கல. சூப்பர் கில் இல்லை கைஸ். போட் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் ஆடணும். எஃபிஎஸ்னாலே ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்கன்னா நல்லா தெரியும், செம்மையாக இருக்கும். எஃபிஎஸ் ஃப்ரீ ஃபயரும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு கூட அது நல்லா இருக்காது. ஸ்கோப்லாம் இருக்கும். அதை விட பொண்ணு நான் இருக்கேன்னு கூட பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்கா. போடு அவ்வளோதான். கன் எடுத்துட்டு காய்ஸ், யார் கழிச்சது என்ன வச்சது பாருங்க. பட்டுன்னு போய் அடிச்சிட்டோம். பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன், பட்டுன்னு அடிச்சிடுவேன் நான். ஸ்கோப்பு கிட்ட இருக்காங்கன்னா பட்டுன்னு அடிச்சிருவானுங்கன்னா இது கஷ்டம் இருக்காங்க. கஷ் மேலேருந்து பார்த்துட்டான்.
காய்ஸ் எப்படி காய்ஸ் நம்மளை மட்டும் சுத்தப்பட்டு அடிக்கிறானுங்க. போடு வாங்கிக்கியா, வாங்கிக்கோ. அந்த மாதிரி காய்ஸ் எப்படி அடிக்கிறானே தெரியல காய்ஸ். டக்குன்னு டக்குன்னு வந்து அடிச்சிடுறான். நான் சுட்டுட்டு இப்படி வந்து நின்று அப்படி பக்காவான ஷாட்டா காய்ஸ். எப்படி அடிக்கிறானுங்கன்னா தெரில, எனக்கு மட்டும் ஜம்பிங்கில் வரவே மாட்டேங்குது. டேய் இருங்கடா வரேன் வரேன். இப்போ இங்கே தானே நிற்கிறீங்க தான் பிடிக்கி. காய்ஸ் பின்னாடி நான் எப்போ பார்த்தாலும் பார்க்கவே மாட்டேன். பின்னாடி இருந்து போட்டு அதான் காய்ஸ் பின்னாடி ஒருத்தன் இது பண்ணிருக்கான். காய்ஸ் பொண்ணு யாருன்னே தெரில காய்ஸ். பட்டு பட்டுன்னு வந்து அடிக்கிறானு காய்ஸ். புல்லட் பட்டுருச்சு. புல்லட் ஆப்போசிட்டில் பட்டனால போயிடுச்சு. படிக்கணும் இல்லை. என்னை மட்டும் படுறானுங்க. 10 கில்லு பண்ணிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு சா அங்கோ லாஸ்ட் காய்ஸ். நம்ம தான் காய்ஸ் கம்மியான கில் பண்ணியிருக்கோம் இருக்கிறதுலே. ஸோ இதோட இந்த ரவுண்டை நம்ம முடிச்சுப்போம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.